குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை, பயந்து ஓடி போகிறோம். கடவுளை தேடி ஓடி போறியா? இருக்கிற இடத்துலேருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி. ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி. பயம் அவனுக்கு. குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும், கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும். எல்லா குடும்பத்திலையும் நமக்கு வயசானோடனே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள. இல்லை, எல்லாருக்கும் அந்த கதி தானே, உலகமே அதுதானே. அப்போ தள்ளாட்டம் வரும். தள்ளாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம். அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு நம்ம பேச்சு கேட்குது, எல்லாம் கேட்குது. நான் தான் பெரிய ஆளுன்னு வீட்டில் இருப்போம். நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க. வெளியே உட்காரும் போது இவ்வளோ சம்பாரிச்ச இவ்வளோ போட்டேன், பிள்ளைங்களை காப்பாற்றினேன், இப்போ என் கதி என்னான்னு தெரியலையேன்னு நினைக்கிறப்பார். அப்போ 2 கையில் கடவுளை பிடிச்சிடணும். ஓடா யாரும் வேணா, எனக்கு கடவுளுக்குறான்டான்ற எண்ணம் வரும். அது இப்போதுலேருந்து பழகினா தான் வரும், அப்போ திடீர்னு வராது. அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது. கடவுள்கிட்ட போனால் இன்னமும் கடங்காரங்கிட்ட போய் நிற்க